கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த இரத்தத்தால் இயேசுவே எங்களை கழுவும், எங்களை சுத்தம் செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே மகத்வா ஸ்தோத்திரம். தேசிகர் போதனே ஜீவா ஸ்தோத்திரம். வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன். இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய். இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய். ஈனப்பாவி எந்தன் மீட்பா ஸ்தோத்திரம். ஈன சிலுவையை எடுத்தாய் ஸ்தோத்திரம். ஈனப்பாவி எந்தன் மீட்பா ஸ்தோத்திரம். ஈன சிலுவையை எடுத்தாய் ஸ்தோத்திரம். வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன். இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய். இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய். வியாகுல நேரத்தில் நேயனே ஸ்தோத்திரம். வியாதி படுக்கையில் சகாயனே ஸ்தோத்திரம். வியாகுல நேரத்தில் நேயனே ஸ்தோத்திரம். வியாதி படுக்கையில் சகாயனே ஸ்தோத்திரம். வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன். இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய். மாலை மயங்கையில் ஜோதியே ஸ்தோத்திரம். காலை சமயத்தில் என் ஜீவனே ஸ்தோத்திரம். மாலை மயங்கையில் ஜோதியே ஸ்தோத்திரம். காலை சமயத்தில் என் ஜீவனே ஸ்தோத்திரம். வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன். இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய். அன்பர் விட்டோடினும் மாறிடா நண்பனே. கொண்டாயுன் இரத்தத்தால் கொற்றவா ஸ்தோத்திரம். அன்பர் விட்டோடினும் மாறிடா நண்பனே. கொண்டாயுன் இரத்தத்தால் கொற்றவா ஸ்தோத்திரம். வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன். இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய். இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய். துன்பம் அகோரமாய் சூழ்ந்திடும் நேரத்தில் இன்பமாக என்னை ஏற்றவா ஸ்தோத்திரம். துன்பம் அகோரமாய் சூழ்ந்திடும் நேரத்தில் இன்பமாக என்னை ஏற்றவா ஸ்தோத்திரம். வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன். இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய். இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய். Thank you Jesus. ஹல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரம் 16, 17 2 வசனங்களை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? இதே நம்ம யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம். இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்ஸ் இன் த பைபிள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவங்க கெட்டு போகக்கூடாது, அவங்க போய் நரகத்தில் வேதனைப்படக்கூடாது. இந்த உலகத்துலேயும் நம்ம அநேக பாடுகள் கஷ்டங்கள் படுகிறோம். மரித்த பின்பும் அந்த ஆத்மா போய் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக இந்த இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். இயேசு இந்த உலகத்திலே நமக்காக வந்தது நமக்கு இந்த உலகத்திலும் அவருக்குள்ளாக நாம் மகிழும்படியாக, அவருக்குள் இருக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஏன்னா பாவத்தினால இந்த உலகத்திலே சாபம், மரணம், வியாதியெல்லாம் உண்டானது. தேவன் உலகத்தை உண்டாக்கும் பொழுது அவர் நன்மையாக தான் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது சாபம் இல்லாத ஒரு தோட்டத்தை தான் தேவன் உண்டாக்கினார். ஆனால் அவன் எப்பொழுது கீழ்ப்படியாமை என்கிற அந்த பாவத்திற்குள்ளானோ, அதனால் அந்த பிகாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆடம் all of us have to go through that sinful world. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, for all have sinned and fallen short of the glory of God. So by one man's disobedience the sin came into this world. By one man Jesus Christ we are justified. இயேசு கிறிஸ்து இன்னும் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார். இயேசு கிறிஸ்து தம்மையே சபைக்காக கொடுத்தார் என்று சொல்லி நம்ம 1 யோவானில் நம்ம இப்போ வாசித்தோம். இங்கே பார்க்குறோம், பீரியட் இன் 1 John 3:16 and 17, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, ஜீசஸ் கேவ் ஹிஸ் ஓன் லைஃப் ஃபார் அஸ். எபேசியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃபேசியன்ஸ் சாப்டர் 5:27, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அதனால் இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இதற்காக ஒரு கரை திரை இல்லாத ஒரு மணவாட்டியாகிய சபையை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். We also need to show our love to others by our unselfishness, our courteousness and our humility. தாழ்மையாக நடப்பதன் மூலமாக நம்முடைய வீடுகளிலும், நம்ம போகிற வேலை ஸ்தலங்கள், நம்ம போகிற சபை, எல்லா இடத்துலையுமே கிறிஸ்துவின் அன்பை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போமானால் அநேகர் இயேசுவண்டை வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஜீசஸ் டைட் ஃபார் யூ, வில் யூ லிவ் ஃபார் ஹிம். இயேசு உனக்காக மரித்தார், நீ அவருக்காக ஜீவிப்பாயா? ஸோ வி ஹாவ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் இந்த பதிலை கொடுத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்து நாங்கள் உமக்காக ஜீவிக்க உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அப்பா மகிமைப்படுத்த நீர் எங்கள் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.